ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சாவித்ரி பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் கோல்டு சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற தங்க விலை ஏற்றத்தில் நம்ம எப்படி ஒரு 3 மெத்தடை ஃபாலோ பண்ணி கோல்டு சேவ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங், கோல்டு சேவிங், டெப்ட் ப்ராப்ளம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்கம் அப்படின்னாவே நம்மளுக்கு இப்போ விலை ஏறிக்கிட்டே இருக்கிறது தான் ஞாபகத்துக்கு வருது. நம்ம சாமானியர்களாகிய நாம் எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். தங்கம் வாங்கணுன்னா ஒரு சவரமே 50,000க்கு மேலே போய்கிட்டு இருக்கு. ஒரு சவரம் 50,000க்கு மேலேன்னா நம்ம ஒரு சில ஆயிரங்கள் இருந்தாவே அதுக்கேற்ற மாதிரி வாங்கலாம். ஒரு 5,000 6,000 இருந்தால் அரை கிராம் அல்லது மில்லிகிராமில் கூட நம்ம வாங்கி வைக்கிறது இப்போதைக்கு நல்லது. ஏன்னா விலை ஏறுதேன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். நம்மளால் முடிஞ்ச அளவு மில்லிகிராம், கிராமில் வாங்கணும். இப்போ இருக்கிற விலைவாசி ஏற்றத்தில் நம்ம ஒரு சில டிப்ஸுங்கள்லாம் ஃபாலோ பண்ணும் பொழுது இதர எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு பே பண்ணுறது குறையும். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, முடிஞ்ச வரை பார்த்திங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ்ஸு வேஸ்டேஜ் இல்லாமல் எந்த ஜுவல்லரி ஷாப்பில் ஸ்கீம் இருக்கோ அதில் ஜாயின் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஏற்கனவே கோல்டு ரேட்டு அதிகமாக இருக்குது. இதில் வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ் போட்டு இன்னும் அதிகமாக நம்ம வாங்கிறத விட்டுட்டு நம்ம வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் எந்த ஜுவல்லரி ஷாப்பில் ஸ்கீம் இருக்கோ அதில் நீங்கள் கோல்டு வாங்கலாம். அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நம்ம ஒரு கோல்டு ஜுவல்லரி ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறோன்னா நம்ம பணமாக வரவு வைக்காமல் கிராம வரவு வைக்கிற நகைக்கடையில் இருக்கிற ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறது நல்லது. இந்த 2 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 2 டிப்ஸையை ஃபாலோ பண்ணாவே நம்மளால் அதிகமான பணத்தை சேவ் பண்ண முடியும். நம்ம கோல்டுக்கு மட்டும் பணம் கொடுத்துட்டு ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி வாங்கிக்கிட்டு வரா மாதிரி இருக்கும் இது மாதிரி ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறது. வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் ஜாயின் பண்ணால் தான் நம்மளுக்கு நல்ல யூஸு. இந்த 2 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம 3 மெத்தடில் எப்படி கோல்டு சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மெத்தடு, நம்ம வீடுகளில் 15,000லேருந்து 25,000 வரையும் சேல்ரி இருக்குது, ரெண்டில் இருக்கோம்னா நம்மளால் எடுத்த உடனே 1 கிராம் சேர்க்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா 22 கேரட்டு தங்கம் 6,805 ரூபா. இதுவே 24 கேரட்னா 7,424 ரூபா போகுது. அதனால் நம்மளால் 1 கிராமு இன்றைக்கி இருக்கிற விலையில் வாங்க முடியாது. 1 கிராம் 6,805 ரூபா. நம்ம 100 மில்லிகிராம் வாங்கலாம். மாதத்துக்கு ஒரு 100 மில்லிகிராம். இன்றைக்கி ரேட்டு படி பார்த்திங்கன்னா 681 ரூபா அல்லது 680.5 வருது. இப்போ வேஸ்டேஜின்னு போடுறாங்க. இப்போ நம்ம 100 மில்லிகிராம் வாங்கினாலும் 2% வேஸ்டேஜ், டையிங் சார்ஜின்னு போடுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா 13 ரூபா 61 வருது. ஜிஎஸ்டி 3% போட்டாங்கன்னா எவ்வளோ வரும்னா 20 ரூபா 45. 100 மில்லிகிராம் வாங்கினாவே நம்ம 2% வேஸ்டேஜ் 13 ரூபா கட்டணும். ஜிஎஸ்டின்னு பார்த்திங்கன்னா நம்ம 20 ரூபா 45 கட்டுற மாதிரி இருக்கும். ஆக மொத்தம் இன்னைய ரேட்டில் நம்ம 100 மில்லிகிராம் வாங்கினாவே 7,015 ரூபா அல்லது 14 ரூபா நம்ம கட்டி வாங்குற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா இன்றைய ரேட்டுக்கு நான் போட்டிருக்கேன். ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் சொல்கிறது பார்த்திங்கன்னா 1 கிராம் 10,000 ரூபா போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கோல்டு ரேட்டு பார்த்துக்கிட்டே இருந்தால் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் 10,000 வரையும். நம்ம 10,000 ரூபா கோலாக ஃபிக்ஸ் பண்ணணும். 10,000 ரூபா கோலாக ஃபிக்ஸ் பண்ணால் நம்ம 100 மில்லிகிராமுக்கு எவ்வளோ கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கோன்னா 1,000 ரூபா. நம்ம 1,000 ரூபாவை சேவ் பண்ண கற்றுக்கணும். மாதமானா ஒரு 1,000 ரூபா சேவ் பண்ணால் இந்த 15,000லேருந்து 25,000 சேல்ரி இருக்கவங்க ஒரு 100 மில்லிகிராமு நம்மளால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 1,000 ரூபா சேர்த்திங்கன்னா 1,000 ரூபாய்க்குன்னா நம்மளுக்கு ஒரு 1.5 மில்லிகிராமு அந்த மாதிரி ரேஞ்சில் இப்போ கிடைக்குது. அதனால் நம்ம எடுத்த உடனே 10,000 ரூபாய்க்கான கோலை இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டா கோல்டு ரேட்டு ஏறினாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம். அதனால் கம்மி சேல்ரி இருக்கவங்க மில்லிகிராமில் வாங்க பழகிக்குங்க. இது ஒரு மெத்தடு. நம்ம 1,000 ரூபா இருந்தால் டைரெக்டாக போய் ஜுவல்லரி ஷாப்பில் வாங்கிக்கிட்டு வரலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா தங்கமயில் ஜுவல்லரியில் டிஜிட்டல் கோல்டுன்னு சொல்லி ஒரு ஆப்பு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்காங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா நான் தனியாக வீடியோ போடுறேன். அதில் பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ் மினிமம் நம்ம தினம் நம்ம அந்த ஆப்பில் 100 ரூபீஸ் கட்டிக்கிட்டே வந்தாவே மில்லிகிராமில் ஆட் ஆகுது. அந்த மெத்தட்லேயும் நீங்கள் மில்லிகிராமில் வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா
நம்ம வாங்குகிற ஜுவல்லரி லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் இருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் பார்த்து டீட்டெயிலாக போடுறேன். இப்போ வந்து மில்லிகிராமில் வாங்குறவங்க மெத்தட் 1 ஃபாலோ பண்ணலாம். செகண்ட் மெத்தடு பார்த்திங்கன்னா 30,000 50,000 சேலரி இருக்கவங்க நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர் என்ன சொல்கிறாங்கன்னா, வரும் காலத்தில் 1 கிராம் 10,000 விற்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோல்டு. அதனால் நம்ம ஒரு பழமொழியை ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். குணப்படுத்துவதை விட தடுப்பதே மேல். இப்போ நம்மளுக்கு 10,000 வரப்போதுன்னும் பொழுது நம்ம இப்போவே வந்து அதுக்கு அலாட்டாக இருக்கணும். 10,000 நம்ம சேவ் பண்ண கற்றுக்கணும். அப்படி 10,000 இப்போயே சேவ் பண்ண கற்றுக்கினா கோல்டு ரேட்டு ஏறினாலும் நம்ம பயப்பட மாட்டோம், நம்மளால் வாங்க முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டு வந்துடும். இப்போ வந்து 10,000 1 கிராம் கோல்டுன்னு வச்சுக்கோங்க. 3 மாதம் நம்ம வந்து இந்த 10,000 எப்படி சேவ் பண்ணலான்னா 3,333 ஒரு மாதத்துக்கு சேர்த்தோம்னா 3 மாதத்தில் நம்ம 1 கிராம் கோல்டு வாங்க முடியும். இது வந்து செகண்டு மெத்தடு. நீங்கள் இப்போவே வந்து 10,000 சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதில் எப்படியெல்லாம் சேவ் பண்ண முடியும்னு இப்போவே நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக பண்ணும் பொழுது 10,000 கோல்டு ரேட் ஆனாலும் நீங்கள் வந்து அசால்ட்டாக வாங்குவீங்க. பின்னாடி வரப்போகிற விஷயத்த நம்ம முன்னாடியே வந்து ட்ரை பண்ணும் பொழுது நம்மளால் வந்து அதில் இருக்கிற ட்ராபேக்ஸ் எல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வரத்துக்குள்ளே அலாட் ஆகி சேவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் 10,000 1 கிராம் கோல்டு வாங்கிறதுக்கு. ரெண்டாவது மெத்தடு இது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போவே 10,000 சேவ் பண்ணுங்கள். உண்டியெல்லாம் சேவ் பண்ணிங்கன்னா உண்டியலை 3 மாதத்துக்கு ஒரு தடவை உடச்சி எடுத்துகிட்டு போய் நீங்கள் கோல்டாக வாங்கி வைக்கலாம். அதுவும் வந்து மேக்கிங் சார்ஜஸ்ஸு வேஸ்டேஜ் இல்லாமல். காயினாக வாங்குறவங்கன்னா நிறைய ஜுவல்லரி ஷாப்பில் வந்து ஃபெஸ்டிவல் டைமில் வேஸ்டேஜ் இல்லாமல் தராங்க. வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி காயின் வாங்கிக்கிற மாதிரி. அப்போது அந்த டைமில் வாங்கிக்குங்க. மெத்தட் 3, நம்ம வீடுகளில் பார்த்திங்கன்னா கம்பெனி எம்என்சி கம்பெனிலெலாம் வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க. அப்படி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை போனஸு வேரியபிள் பே எல்லாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு மகளிர் குழுவில் லோனெல்லாம் கிடைக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா நார்மலாக பர்சனல் லோன் வாங்குறவங்க இருப்பீங்க. அப்படி வாங்கி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லு. 5வது பார்த்திங்கன்னா பழைய கோல்டை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் வச்சுட்டு அந்த அமௌண்ட்டுக்கு புதுசாக கோல்டு வாங்கணும், தங்க விலை ஏறுதே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கோல்டு வாங்கிறதுக்காக லோன் வாங்கி வச்சுருப்பீங்க, கோல்டு லோனு. அது மாதிரியெல்லாம் பல்கான அமௌண்ட் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா மினிமம் 10,000 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் அது மாதிரி லட்சம் கணக்கில் கையில் பணம் இருக்குது, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா லலிதா ஜுவல்லரியில் ஒரு சூப்பரான ஸ்கீம் இருக்குது, கேஷ் டெபாசிட் ஸ்கீம்னு சொல்லிட்டு. இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தங்க விலை 6,805 1 கிராமு விற்குது. நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணிங்கன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு உங்களுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு எத்தனை கிராமுன்னு சொல்லி அந்த கிராமை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி தராங்க. அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொண்டு வந்து வச்சுட்டு 11 மாதம் கழித்து நீங்கள் போய் எவ்வளோ கிராமு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த கிராமுக்கு நீங்கள் வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் ஜுவல்லரி வாங்கிக்கலாம். காயினாக வாங்கணும்னு விருப்பப்பட்டாலும் காயினுக்கு 2% வேஸ்டேஜ் இல்லாமல் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி வாங்கிக்கிட்டு வர மாதிரி சூப்பரான ஸ்கீம் இருக்குது. இன்றைக்கி 6,805 சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் 11 மாதம் கழித்து 10,000 1 கிராம் போனாலும் அதே 6,800 எத்தனை கிராம் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தந்தாங்களோ அத்தனை கிராமை நீங்கள் வாங்கிக்கிட்டு வரலாம். இந்த ஸ்கீம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்கீமை சொல்லுங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர் கோல்டு வாங்கணும்னு சொல்லிட்டு கடன் வாங்கி கோல்டு வாங்குறாங்க, அல்லது வந்து கோல்டு லோன் வாங்கி வந்து கோல்டு வாங்கி வைக்கணுமே, கோல்டு ரேட்டு ஏறுதுன்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுறாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு இந்த ஸ்கீம் லலிதா ஜுவல்லரியில் இருக்குது. இதில் இன்றைக்கி ரேட்டுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 11 மாதம் கழித்து நம்ம கோல்டு ரேட்டு ஏறினாலும் இன்றைக்கான ரேட்டுக்கே நம்ம வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் வாங்கிக்கலான்னு நிறைய பேருக்கு சொல்லி ஜாயின் பண்ணுங்கள். இது வந்து ப்ரமோஷன் கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்லேயும் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி நாங்களும் ஜுவல்ஸு வாங்க போகிறோம். அதனால் உங்களுக்கும் சொல்கிறேன் ஒரு அவேர்னஸ்க்காக. ஏன்னா கோல்டு ரேட்டு ஏறுது இல்லைங்களா, நம்மளும் சாமானியர்கள் தான், நம்மளுக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொன்னால் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நியரஸ்ட் லலிதா ஜுவல்லரி இருந்தால் இன்னும் இந்த ஸ்கீமை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல்லே லலிதா ஜுவல்லரி டெபாசிட் ஸ்கீம் பற்றி போட்டிருக்கேன், அதை பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த 3 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தடு உங்கள் சேலரிக்கு ஏற்ற மாதிரி
இருக்கோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கோல்டு சவரன் கணக்கில் சேர்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.